ஆக்டர் ஓவியா தன்னோட கல்யாணம் எப்போ அண்ட் யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சமீபத்தில் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். களவாணி, மெரினா, மூடர்குடம், மதையானை கூட்டம் அப்படின்னு ஏகப்பட்ட படங்களில் நடித்தவங்க தான் ஓவியா. படங்களில் நடித்ததின் மூலியமா ஃபேமஸ் ஆனாங்களோ இல்லையோ, பிக் பாஸில் வந்ததின் மூலியமா மிகப்பெரிய அளவில் ஃபேமஸ் ஆகியிருந்தாங்க. ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் இவங்களுக்கு உருவாகி இருந்துச்சு. பிக் பாஸை தொடர்ந்து ஏகப்பட்ட சர்ச்சைகளில் சிக்கியிருந்தாங்க அண்ட் நிறையவே ஓப்பனாக பேசிடுவாங்க. சமீபத்தில் ஒரு படத்தோட ப்ரொமோஷன் அப்போ தன்னோட கல்யாணம் எப்போ அப்படிங்கிறத அவங்க ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற தாட் கொஞ்சம் கூட கிடையாது. ஏன்னா நம்மளாம் மேரேஜை நோக்கி ஓடக்கூடாது, அதுவாக நம்மக்கிட்ட வரும். அப்படி வரும்போது நம்ம ஏற்றுக்கலாமே தவிர அதை நோக்கி போனோம்னா அது சரியாக வருமா அப்படிங்கிற காரணம் எனக்கு தெரியலை. மேலும் எனக்கு யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது பிடிக்காது. என்னையை நானே பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் திங்காகவே இருக்குது. அண்ட் இதெல்லாம் தாண்டி நான் வந்துட்டு என்னையை லவ் பண்ணணும், என்னையை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விருப்பமாக வச்சுருக்கேன். இதை மீறி என்னையை புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர், எனக்காக ஒருத்தர் வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிப்பேன். ஆனால் இப்போ வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பர்சனை நான் பார்க்கல. வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது வரைக்கும் என்னையே நானே லவ் பண்ணுவேன் அண்ட் சினிமாவில் நிறைய நடிப்பேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருந்தாங்க. மிகப்பெரிய அளவில் இப்போ படங்கள் இல்லை அப்படின்னாலும் இப்போவும் அவங்களுக்கான ஒரு ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்குது. நல்ல கதைகளாக சூஸ் பண்ணி நடித்தாங்கன்னா மீண்டும் ஃபீல்டில் ஒரு ரவுண்டு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, டைரக்டர் அண்ட் ஆக்டரான எஸ்ஜே சூர்யா சமீபத்தில் அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களை புகழ்ந்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். குறிப்பாக அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, உங்களோட லால் சலாம் படத்துக்கு என்னோட மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். அந்த படம் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறும். உங்கள் கூட அந்த அளவுக்கான எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னாலுமே உங்களை பற்றி ஏகப்பட்ட இடங்களில் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி நான் பேசியிருக்கேன். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ரஜினிகாந்த் சாருக்கு உடம்பு முடியாமல் இருக்கும்போது, அவர் அமெரிக்கன் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அங்கே நீங்கள் அவரை எப்படி பார்த்துக்கிட்டீங்க, என்ன மாதிரிலாம் கவனிச்சிங்க, அண்ட் வேர்ல்டில் உள்ள ஃபேமஸான டாக்டர்ஸ் கிட்டலாம் பேசி அவரை எப்படி ரெக்கவர் பண்ணீங்க, ஒரு சிங்கம் மாதிரி நீங்கள் இருந்து தன் குழந்தைய எப்படி ஒரு அம்மா பார்த்துப்பாங்களோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னு ஒரு மோஸ்ட் விஐபி என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாரு. இப்போவும் அது எனக்கு நினைவு இருக்குது. உங்களை பார்த்தனாலே எனக்கு டக்குன்னு அந்த நினைவு தான் வரும். கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். இந்த படம் மட்டுமல்லாது இதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் நீங்கள் ஏகப்பட்ட படங்கள் பண்ணணும் அண்ட் கண்டிப்பாக உங்களோட படங்கள்ல நான் நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாரு. இந்த ஒரு போஸ்டர் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக வந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு போஸ்டருக்கு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுமே தன்னோட விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க. லால் சலாம் படம் இப்போ ரொம்பவே நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. எல்லா இடங்கள்ல இருந்துமே பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான நியூஸஸை பார்க்க முடியுது. நீங்கள் லால் சலாம் படம் பார்த்துட்டீங்களா? அதில் கதை எப்படி இருக்கு அண்ட் ரஜினி சாரோட கெஸ்ட் ரோல் எப்படி இருக்கு? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.